நம்ம வீட்டுக்கு யாரோ கார்ல வராங்க. கார் வேற நல்லா பெருசா இருக்கு. எவளா? வண்டி இல்லைங்கிற மறுபடியும் என்ன சார் நீங்க? மணிக்கம் அந்த வண்டி கூட பரவாயில்லையா சார்? அந்த வண்டியா? ஏன்யா? அப்படியே ஈஸியா ரோட்டுக்கு போய் பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிடலாம். யாரோ ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு. அப்படியே பாண்டிச்சா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் கையில தான் நீ சாவு. ஜாக்கிரதையா இருக்கும். இந்த பொம்பளை இன்னைக்கு இங்கதான் குப்பு கொட்டுறாளா? இவளுக்கு இதே வேலையா போச்சா? இன்னைக்கு இவளை விடக்கூடாது. ஏய் ஏய் நில்லு நில்லு நில்லு. ஏமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குப்பையை கொண்டு வந்து ஏன் என் வீட்டு வாசல்லையே கொட்டுற? அப்படி கொண்டு மூலையில கொட்ட வேண்டியது தானே? எதுக்கு கத்துற? எப்படா பொழுது விடிய சண்டை வலிக்கலான்னு காத்து நிந்தியா? உன்கிட்ட நான் சண்டை வலிக்கிறேனா? உன் ஸ்டேட்டஸ் என்ன என் ஸ்டேட்டஸ் என்ன? உங்க கூட எல்லாம் சண்டை போட்டேன்னு வையே, எனக்கு அசிங்கம் டி. இந்த பாரு, வாடி போடின தகராறாய் போயிரும். மரியாதையா பேசு. ஏ உனக்கு என்னடி மரியாதை? ஒரு 10 எட்டு வச்சு போய் தெருமுனையில குப்பை கொட்ட வக்கில்ல. மரியாதைய பத்தி நீ பேசுறியா? ஐயோ, உன்கிட்ட என்னால பேச முடியாதுமா. என் புருஷன் வந்தாதான் நீ அடங்குவ. ஏ கூப்பிடுறே உன் புருஷனை. அவன் யோகிதைய பத்தி எங்களுக்கு தெரியாதா? தினம் குடிச்சிட்டு வீடு வீடா கதவை தட்டி உதவாங்கிற கழிசட. அவங்கிட்ட குப்பு கட்ட முடியாம தாண்டி நீ ஏன் வீட்டு வாசல்ல குப்பு கட்டுற? உன் புருஷன் உன்கிட்ட படுற பாட்ட தினம் நான் பாத்துன்னு தானே இருக்கிறேன். வேற ஒருத்தர் அந்த நேரம் தூக்குல தொங்கிருப்பான். அவன் மானம் கட்டவன். அவன் என்ன பண்ணுவான்? ஏங்க ஏங்க இங்க கொஞ்சம் வாங்க. இந்த பொம்பளை என்ன பேசுறா பாருங்க. உன் புருஷன் பெரிய பிஸ்கோத்து. அவன் வந்த உடனே எங்க தலைய சீவிடுவேன். என்னம்மா சக்கி, என்ன பிரச்சனை? பேரப்பாரு பொண்டாட்டிக்கு சக்கி சொக்கின்னு. ஏமா காலையில எதுக்காக என் பொண்டாட்டிகிட்ட சண்டை எடுக்கிறீங்க? என்னயா வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஆஃபேல ஓபன் பண்ற? அது ஒண்ணு இல்லங்க. காலையில ஒரே ஒரு பேப்பர் பறந்து வந்து இந்த அம்மா வீட்டு முன்னாடி ஊந்துச்சு. அதுக்கு இவ்ளோ பெரிய சண்டை வலிக்குது இந்த அம்மா. அடி பாவி, கூட கூடயா குப்பையை கொண்டு வந்து என் வீட்டு வாசல்ல கொட்டுற? நான் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து வேலைக்காரி கிட்ட அள்ளி போட சொல்றேன். நீ என்னடானா உன் புருஷனை பார்த்த உடனே ஒரே ஒரு பேப்பர் தான் போட்டேன்னு போய் சொல்லிட்டு இருக்கற? நீ கூட காம்பவுண்ட் சோத்துல காக்காக்கு சோறு வைக்கிற. அது எங்க வீட்டு வாசல்ல இறக்குது. நாங்க ஏதாவது கேக்குறோமா? ஆத்தா அப்ப உயிரோட இருக்கும் போதே ஒருவேளை சோறு போடாம அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் காக்காய்க்கு சோறு வைக்கிறது நீங்க. ஆனா நாங்க அப்படி இல்லையா? ஆத்தா அப்ப உயிரோட இருக்கும் போதே காக்காய்களுக்கு எல்லாம் சோறு போட்டு வளர்த்துறவங்க நாங்க. வேணும்னா சொல்லு, நாளையில இருந்து டைனிங் டேபிள போட்டு காக்காய்களுக்கு சோறு வைக்க. என்ன பேச்சு பேசுற? ஏயா ஏதோ குப்பைய கொட்டு, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா அதுக்காக இப்படியா? ஏப்பா பாரு, முட்டை ஓடு, எலும்பு துண்டு, மீன் முள்ளுன்னு தோளாந்துருத்தி அத்தனை இங்க கொண்டு கொட்டுறீங்களா? நீங்க எல்லாம் மனுஷங்களா ராட்சசுங்களாயா? ஏயா 2 பேரும் சேர்ந்து என்ன இம்புட்டா திப்பீங்க? கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? சக்கி, அவதான் வாயாடி பொம்பளைன்னு ஊருக்கே தெரியும். அவகிட்ட எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க? சூரியனை பார்த்து ஏதோ கொலைக்குதுன்னு விட்டுட்டு போவியா? அப்ப என்ன நாயின்னு சொல்றியா? கடிச்சு கொதறிடுவ ராஸ்கல். அடுத்த வேளை சோறு திங்கறதுக்கு உனக்கு வாய் இருக்காது. இந்தமா உன் வீட்டுக்காரங்க கிட்ட பேச சொல்லு. அவர்ட்ட நான் பேசிக்கிறேன். போச்சுடா. யோ நீ நானு பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆள் எதுக்கியா கூப்பிடுற? அது ஒரு வாய் சேத்த மனுஷன். யாராவது தும்முனாலே தூக்கி வாரி போடும். இந்தமா ரொம்ப ஓவரா பேசாத. இந்த ஏரியா விட்டு அனுப்பிடுவேன். யோ என்ன பத்தி உனக்கு தெரியாதுல்ல? நீ என்ன ஏரியா விட்டு தானே விரட்டுவ? ஒன்ன நான் இந்த உலகத்தை விட்டு விரட்டுவேன். என்னடி பேசுற நீ? அதாண்டி பேசுறேன். இந்த மீரா சொல்றதான் செய்வா. உன் புருஷனுக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் கையில தான் நீ சாவு. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இவகிட்ட நம்ம கிட்ட பேசு. வா. என்ன மீரா மீரா பிச்சு ஒதறிட்ட மீரா. சூப்பரா பேசுற. ஏயா அவ வாசல்ல வாய்கிளிய கத்திட்டு வரா. கூட வந்து ஒத்தாசிக்கு குரல் கொடுக்காம தூணுக்கு பின்னாடி நின்னு வேடிக்கையா பாக்குற? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? நான் எதுவும் கவனிக்கலன்னு நினைச்சியா? நான் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நீ இவ்வளவு பேசும்போது நான் எதுக்கு வரணும்னு இங்கே நின்னுட்டு ஐயா, முக்கியமான விஷயம் நடக்கும்போது ஓடி போய் ஒளிஞ்சுக்குவ. இதே என் ஃப்ரெண்ட்ஸுங்க வரட்டும், முன்னாடி வந்து நிக்காதியா முன்னாடி வந்து நிக்காதியான்னு வாயிலேயே சொன்னா கூட முந்திரி கொட்டை மாதிரி வந்து நிப்பியே. அது ஒண்ணு இல்ல, அவன் சண்டைக்காரி. அவன் ஏதாவது ஏடா கூடமா பேசிட்டா அது உனக்கு தானே அசிங்கம். ஐயா பேசிட்டாலும் உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஒரு நாள் இப்படித்தான் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து என்ன இடிச்சான். போய் என்னன்னு 2 வார்த்தை கேட்டுட்டு வாயான்னா நான் போய் கேட்டு வரேன்னு சொல்லி அப்படி போய் இப்படி வந்தாளுதானே. என்ன வச்சிருக்கியா? இப்போ வரட்டும், நான் பாத்துக்கிறேன். முதல்ல இதை இறக்கி விடு. அதான் போய் மீரா
ஆ, நம்ம வீட்டுக்கு யாரோ கார்ல வராங்க. கார் வேற நல்லா பெருசா இருக்கு. இவளா? அந்த அளவுக்கு வந்துட்டாளா அவ? காரை காமிச்சு என்கிட்டே சவாலா? இன்னைக்கு ஒரு முடிவு பண்றேன். எங்க 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 இருக்கிறீங்க? என்ன மீரா, பாத்ரூம்ல இருக்கேன். ஏங்க ஆ, யோ வரேன் மீரா. யோ ஹ, முக்கியமான விஷயமா வந்திருக்க. இந்த நேரம் பார்த்து இந்த ஆள் பாத்ரூம்குள்ள போய் உட்காந்துக்கு வாயா வெளியில. ஹ, என்கிட்டயே அவ கார் ஆர்ன் அடிச்சு காட்டுறாங்க. ஏ வாப்பா, நீ மட்டும் தான் கார் வாங்குவியா? ஏன் என்னால வாங்க முடியாதா? வாயா. இங்க வாங்க, இங்க வாங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் மனுஷனே. நம்ம வீட்டு வாசல்ல அப்பப்ப குப்பை கொட்டுவாளே ஒரு பொம்பளை. வீட கிளம்பிட்டு போயிட்டால. நான் சொல்லல கடவுள் நம்மள கைவிட மாட்டாருன்னு. ஐயோ, அடுத்தவங்களே கொஞ்சம் பேச விடியா. சரி, பேசு. அந்த பொம்பளை புதுசா கார் வாங்கியிருக்கா. புதுசா கார் வாங்கினா நமக்கு என்ன? ஐயோ, அவ நம்ம வீட்டு வாசல்ல வந்து எனக்கே ஆர்ன் அடிச்சு காட்டிட்டு போறா. ஐயோ, புதுசா கார் வாங்கியிருக்கானா 4 பேர்கிட்ட காமிக்கணும்னு ஆசை இருக்கும்ல, அதான். நீ எனக்கு புருஷனா அவளுக்கு புருஷனாயா? அதுக்கு யோசிக்கிறியா? நான் உன் புருஷன் தான், உன் புருஷன் அப்ப தான். நான் சொல்றது கேளுங்க. சொல்லு. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உடா நடியா. எனக்கு ஒரு கார் வேணும். என்னது? ஆமா, எனக்கு கார் வேணும். மீரா, எனக்கு கார் வேணும். இத பார் மீரா, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் தான் வரும். அவ புருஷனுக்கு இன்னொரு பொண்டாட்டியே இருக்கா, அதுக்காக நான் பொறாமப்பட முடியுமா? உனக்கெல்லாம் ஒரு தடவை கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம். சரி மீரா, அவங்க கிட்ட 4 லட்சம் ரூபாய் கார் தான் இருக்கு, நம்ம கிட்ட 48 லட்சம் ரூபாய் பஸ்ஸே இருக்கு. ஐ மீன் கவர்மெண்ட் பஸ். நீ எல்லாம் என்னைக்கு திருந்த போற? நான் பஸ்ல ஃபுட்போர்ட்ல தொங்கிட்டு போகும்போது அவ பக்கத்துல கார்ல வந்து ஆர்ன் அடிச்சானா பப்ளிக்ல என் மானம் போகாது. எனக்கு கார் வேணும். அவ முன்னாடி நான் ஹார்ன் அடிக்கணும். அவ முன்னாடி போய் நீ ஹார்ன் அடிக்கணும், அவ்வளவுதானே? வேணா உனக்கு ஒரு ஹார்ன் மட்டும் வாங்கி தரேன், பரவாயில்லையா? போங்க, நீங்க பொண்டாட்டியோட பிரஸ்டீஜை காப்பாத்தணும்ன்ற கவலையே இல்லையா உங்களுக்கு? இத பாருங்க, கண்டிஷனா சொல்றேன். இந்த வீட்டுக்கு என்னைக்கு கார் வருதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு சோறு தண்ணி எல்லாமே. பார் மீரா, நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புள். இந்த கார் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்குலாம் யோசிக்கணும். பல தடவை கணக்கு போட்டு போட்டு பார்த்து எப்பவும் கடைசியில வேணான்னு முடிவு பண்றதுதானே வழக்கம். இந்த கார் வாங்குறதுல அவ்வளவு ஈஸி இல்லம்மா. அப்படின்னா நீ கார் வாங்கி தரமாட்ட. வேணா ஒண்ணு பண்ண, உன் அண்ணன் ஒருத்தன் வசதியா இருக்கான்னு சொன்னல, அவங்கிட்ட வேணா. வாய கழுவியா? ஏற்கனவே நான் வாங்கிட்டு வரதா சொல்லி 5000 10,000 எங்க அண்ணன் கிட்ட வாங்கி இந்த தண்டி லிஸ்ட் வச்சிருக்கிறேன். அதையெல்லாம் எப்ப அடைக்கிறதா? இந்த பாரு, நீ என்ன செய்வியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒண்ணு இந்த வீட்டுக்கு கார் வரணும், அப்படி இல்ல நீ வரக்கூடாது. ஐயோ, என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? மாணிக்கம், 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 மாணிக்கம். என்ன பகிரே? சாராய கேன் எடுத்து வண்டியில் வச்சு வந்துகிட்டு இருந்தானா செக் போஸ்ட்ல போலீஸ் மடக்கிட்டாங்க. நான் சவுக்கு தோப்பு குறுக்க போட்டு நேரம் வந்துட்டேன். ஏன் வண்டியில கேன் இருக்கா? சாராய கேனை சவுக்கு தோப்புல இறக்கி வச்சுட்டேன். அநேகமா அவங்க வண்டி நம்பரை நோட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ நம்பர் பிளேட்டை மாத்தி யாருக்காவது தள்ளி விட மாட்டேன். யோ, உனக்கு இதான் குழப்பம் போச்சியா? காரை திருட வேண்டியது, எங்க சாராயத்தை கடத்தி கடைசியில் நம்பர் பிளேட்டை மாதிரி விற்க சொல்ல வேண்டியது, இதெல்லாம் என்னால் முடியாதியா? நான் ஏதோ கடனை வாங்கி கவர்மெண்ட் செட்டை போட்டு ஓட்டிட்டு இருக்கேன். என்கிட்ட 4 கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் முடியாது. நீ வேற ஆளை பாத்துக்க. இங்கெல்லாம் நிக்காத, நீ முதல்ல போ. இதான் கடைசி தடவை, இனிமே பண்ண மாட்டேன், ஓடிடு. சரிப்பா. மீரா, கார் ரெடியா? என்னடா இது? இங்கேயும் கார் ரெடியா? இங்கேயும் கார் ரெடியா? இத பாரு, உலகத்துல யாருக்கு வேணாலும் வாக்கு கொடுக்கலாம், ஆனா பொண்டாட்டிக்கு மட்டும் வாக்கு கொடுத்துட்டோம், போக வர கேட்டு தொலைச்சி எடுத்துருவாளுங்க. முதல்லயே நீ முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அட போடா, அப்படி சொன்னா அடுத்த நிமிஷமே வீடே ரணகளம் ஆயிடும். அன்னைக்கு இருந்த வெறுப்புல காரை வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். அன்னில இருந்து வீட்டுல நுழையிறப்பெல்லாம் கார் என்னாச்சு கார் என்னாச்சுன்னு கேட்டு கேட்டே தொலைச்சு எடுக்கிறாடா அவன்.
டேய் சோறு தண்ணி கூட போட மாட்டேங்கிறாடா. வந்தா காரோட வா, இல்லனா வராதேன்னு சொல்லிட்டாடா. ஐயோ டேய், இப்பதானே நீ புது கார் வாங்கியிருக்க. ஆமா, அத ஒரு வாரம் என்கிட்ட கூடேன்டா. நான் தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி என் பொண்டாட்டியை சமாளிச்சுக்கிறேன். என் பொண்டாட்டிக்கு யார் பதில் சொல்றது? ஒரு ஐடியா இருக்கே. என்னது? அந்த வண்டி என்கிட்ட கொடு, நான் வீட்டுல போய் வச்சுக்கிறேன். ஒரு வாரம் கழிச்சு நீ வீட்டுக்கு வா. ஊட்டிக்கு போனோம், வண்டியை கொடுன்னு சொல்லு. நான் உங்ககிட்ட வண்டியை கொடுக்குறேன், நீ வண்டி எடுத்துட்டு போயிட்டே இரு. அப்புறம் உன் வண்டி எங்கன்னு பொண்டாட்டி கேட்டானா? அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கே. ஊட்டி மலையில போகும்போது வண்டி உருட்டு எல்லாருமே செத்து போயிட்டாங்கன்னு என் பொண்டாட்டி இடத்துல நான் சமாளிச்சுக்கிறேன். எப்படி ஐடியா? ஏண்டா, நீ உன் பொண்டாட்டி கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக நான் ஊட்டி மலையில இருந்து உருளணும் போடா. மாணிக்கம், மாணிக்கம், யோ எங்கயா இருக்க? சார் அடியில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். வாங்க சார், படுத்துக்கிட்டே பேசுவோம். யோ எந்திரிச்சு மேல வாயா, பேசலாம். இத வர்றேன் சார். வாங்க சார். எங்க இந்த பக்கம்? என்ன மாணிக்கம், எப்படி இருக்க? ஏதோ வண்டி ஓடிட்டு இருக்கு சார். யோ வண்டியை ரெடி பண்ணி ஓட்டுறதானே உன் வேலை, அதுக்கு என்ன பெருசா அழுத்துக்கிற நீ? ஆமா, என்ன சார் செட்டு பக்கம் வந்திருக்கீங்க? தெரியாதனமா என் பொண்டாட்டி கார் டிரைவிங் கத்துக்கிட்டா. அவ 4 குப்பை தொட்டியை உடைச்சு 2 நாய் காலை உடைச்சு ஒரு மாதிரியே கத்துக்கிட்டா. இப்போ செகண்ட் ஹேண்ட்லயாவது ஒரு காரை வாங்கி கொடுத்து அட்டம் பிடிக்கிறாயா. டக்குன்னு ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை செட் பண்ணி கொடு. நீங்க கேக்குற மாதிரி நம்ம கிட்ட வண்டி ஒண்ணும் இல்லையே சார். நான் என்ன சொல்றேன்னா, 4 வீலை வச்சு வெறும் பாடியை மட்டும் கொடு. இன்ஸ்டால்மெண்ட்ல நான் வாங்கியிருக்கேன், இன்ஜின் அப்புறமா தான் வரும்னு என் பொண்டாட்டி கிட்ட நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அது முடியாது சார். பொண்டாட்டி கிட்ட மட்டும் ஏமாத்தவே முடியாது. ஏதாவது ஒரு ரூட்ல கண்டுபிடிச்சிருவாங்க. வேணா ஒண்ணு பண்ணுங்க சார், பக்கத்துல பொம்மை கார் விற்கிற கடை ஒன்று இருக்கு, அதுல ஒன்று வாங்கி கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். யோ நான் என்ன வீட்டில் விளையாடுறதுக்காகவா கார் கேட்குறேன்? ரோட்ல ஓட்டு போறதுக்காக தான் என் கார் கேட்குறேன். சரி சார், நம்ம செட்டுக்கு ஏதாவது கண்டமான கார் ஒன்று வரு, அதை ஒன்று செட் பண்ணி தரேன். யோ மாணிக்கம், இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாயா? கார் வாங்கி கொடுக்குற வரைக்கும் உன் கையால ஒரு கப் காஃபி கூட குடிக்க மாட்டேன்னு என் பொண்டாட்டி கிட்ட நானே சொல்லிட்டேயா. அது மட்டும் இல்ல, என்னோட பாக்கெட் மணிக்கும் கட் பண்ணிட்டாயா. இன்னைக்கு சாயங்காலம் மட்டும் நான் காரோட போகல, என்னோட பொட்டி படுக்கையெல்லாம் வாசல்ல கொண்டு போட்டுருவாயா அவன். நீங்க அறிவில்லாம மூளை கட்டு போய் புத்தி இல்லாம வாக்கு கொடுத்தா அதுக்கெல்லாம் கார் அடிக்கணுமா சார்? நீ எவ்வளவு வேணாலும் திட்டு, ஆனா எப்படியாவது ஒரு காரை ரெடி பண்ணி கொடுத்துறியா ப்ளீஸ்யா. வண்டி இல்லைங்கிற மறுபடியும் என்ன சார் நீங்க? மாணிக்கம், அந்த வண்டி கூட பரவாயில்லையா சார்? அந்த வண்டியா? ஏன்யா? கார் நல்லா தானே இருக்கு, 4 சக்கரம் இருக்கு, நம்பர் பிளேட் வேற புதுசா இருக்கு. இதுக்கு மேல வேற என்னையா வேணும்? இந்த கார் நம்ம கடையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தான் பிரச்சனை. பேசாம வர்ற வரைக்கும் தலையில கட்டிடுவோம். என்னையா இவ்வளவு யோசிக்கிற? நான் என்ன சாராயம் கடத்துவா காரை கேக்குறேன்? அது இல்ல. சரி, உங்க தலையெழுத்து. இல்ல, வண்டி பிடிச்சிருந்தா சரிங்கிற. எனக்கு வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பணம் இதுல 5000 ரூபாய் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. மாணிக்கம், ரொம்ப தேங்க்ஸ் மாணிக்கம். சரிப்பா. வண்டி ஒண்ணு வடியில் நிக்காது. நல்லா ஓடு சார். அது போலீஸ்காரனை பார்த்தா செம ஸ்பீடாவே ஓடு. ஓகே, தேங்க்யூ மாணிக்கம், பாய். நல்லா மாட்டினா. என்ன மீரா, நீ கேட்ட மாதிரியே செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கி கொடுத்துட்டேன். இனிமே எங்க போறதா இருந்தாலும் தயவு செஞ்சு என்ன எதிர்பார்க்காத. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். இருங்க, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டேன். அதெல்லாம் தேவையில்லை. வர வழியிலேயே நான் பிள்ளையார் கோயில பூஜை பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஐயோ, வண்டிக்கு இல்லங்க, உங்களுக்கு. அதான் வேணாங்கிறேன்ல. சரி சரி, காரெல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன சவுக்கு தோப்புல பூந்து ஒராசிட்டு வந்த மாதிரியே இருக்கு. பரவாயில்ல, பெயிண்ட் அடிச்சு கவர் பண்ணிக்கலாம். ஓரம் தட்டாத, வண்டி உதிர்ந்துரும். செகண்ட் ஹேண்ட் இல்லையா? ஐயோ
ஏங்க இந்த வண்டி என்ன கொடுக்கும்? வண்டி என்ன உன் புருஷனா மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறதுக்கு? நான் தான் மாணிக்கத்துக்கு 15,000 ரூபா கொடுத்து இந்த வண்டியை எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் நீ பாட்டுக்கு ஏதாவது வண்டியை ஸ்பீடா ஓட்டி போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ இல்ல ஏங்க இந்த வண்டியை முதல்ல யார் வச்சிருந்தாங்க? நல்ல ஓனரா விசாரிச்சீங்களா? இது பாரு, ஒருத்தன் வேணான்னு வித்திருக்கான், நீ வேணும்னு வாங்கிருக்க. அத்தோட விடு. அவன் நல்லவனா கெட்டவனா தயவு செஞ்சு இதெல்லாம் கேட்காத ப்ளீஸ். ஏங்க நீங்க தினமும் ஆபீஸ் போகும்போது நானே இந்த வண்டியில கொண்டு வந்து உங்களை டிராப் பண்றேங்க. எதுக்கு? என் பேர்ல இருக்கிற இன்சூரன்ஸை ஈஸியா வாங்குறதுக்கா? வேணாம் நான் பஸ்லயே போய்க்கிறேன். மலன்னு வந்து சாப்பாடு போடு. மத்தியானம் மதுரையில் எனக்கு கான்ஃபரன்ஸ் இருக்கு, சீக்கிரம் வா. சரி நீங்க போங்க, நான் ஒரு தடவை ஹார்ன் அடிச்சு பார்த்துட்டு வந்துடுறேன். அடியே சகுந்தலா, கேக்குதாடி யாருன்னு? நாங்களும் கார் வாங்கிட்டோம்ல. ஐயோ என் வீட்டுக்கு காசு மாணிக்கா, அந்த வண்டி எங்க? இதே நம்பர் பிளேட் மாத்தி வைக்க சொன்னியா, ஒருத்தங்கிட்ட ஓட்டி விட்டேன். ஒரு தப்பு நடந்து போச்சு. வர்ற வழியில ஒரு குடிகாரன் வந்தான், அவன் மேல வண்டியை மோதிட்டேன். பயத்துல அவனை தூக்கி டிக்கில போட்டுக்கிட்டேன். அவன் இப்ப இருக்கிறான்னு இல்லையான்னு தெரியலையே. அப்படிப்பட்ட எதுக்கே டிகிரி தூக்கி போட்டேன்? போலீஸ் பயந்து அப்படி பண்ணிட்டேன். அறிவு இருக்காய் உனக்கு? ஒரு நல்ல மனுஷன் பொண்டாடிக்கா காரை வாங்கிட்டு போனேன், இப்படி அநியாயம் மாட்டி விட பாத்தியே. இங்க பாரு, அந்த ஆள் டிக்கி துறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குடிகாரன் தூக்கி பிளாட்ஃபார்ம்ல வச்சிருவான். வா. சரி. வச்சல, நான் புதுசா பழைய கார் வாங்கியிருக்கேன். ஆமாண்டி, இப்ப நேரா உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். அப்படியே ஈஸியா ரோட்டுக்கு போய் பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிடலாம். யாரோ ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு. அப்படியே பாண்டி ஒரு நாள் என் கையில தாண்டி சாவு. ஜாக்கிரதையா இருக்கும். அன்னைக்கு நான் கொலை பண்ணிடுவேன்னு சொன்ன ஆளு தானே இவன். ஐயோ வாங்க சார். இவதாங்க. இன்ஸ்பெக்டர்ல எங்க வீட்டுக்கு வரீங்க? இவதான், இவளே தாங்க. இவ பேர் தான் மீரா. சகுந்தலாமா, என்னம்மா பிரச்சனை? எதுக்காக கண்ணன் சார் அந்த போலீஸ்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏமா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட அடிக்கடி சண்டை போடுவீங்களா? எல்லாரும் போடுறதானே சார். உன்னதானமா கேட்டேன். அது வந்துங்க சார், இந்த சகுந்தலாமா எப்ப பாரு எங்க வீட்டு வாசல்ல தான் சார் குப்பை போடுவாங்க சார். சகுந்தலாமா ஏன் எங்க வீட்டு வாசல்ல குப்பை போடுறீங்கன்னு கேட்டேன் சார். அன்னைக்கு என்னமா பெருசா சிரிச்சிட்டு போனா, இப்போ உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க சார். பாத்தீங்களா உங்க முன்னாடி எப்படி நடிக்கிறானு? இவ பெரிய நடிகைங்க. போலீஸ்யா, நீ சும்மா இருமா. அந்த அம்மாவோட புருஷனை கொலை பண்ணிடுவேன்னு நீ மிரட்டினியா? சொல்லுமா. ஓவரா தட்டாதீங்க, உள்ள இருக்கணும் செத்துருவேன். என்னம்மா? அது சும்மா சார், ஒரு கோபத்துல வேகத்துல சொல்றதுதான். ஆனா நான் கொலையெல்லாம் பண்ண மாட்டேன் சார். நல்ல குடும்பத்து பொம்பளை சார். சார் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சார்? அந்த அம்மாவோட புருஷனை 2 நாளா காணோம், நீ தான் கொலை பண்ணிடுவேன்னு சந்தேகப்படுறாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? நான் அந்த அம்மா புருஷனை நான் கொலை பண்ணிருப்பேன் சார். என்ன சார் சொல்றீங்க? சகுந்தலா அம்மா புருஷன் எனக்கு அண்ணன் மாதிரி சார். அண்ணனை தங்கச்சிங்க கொலை பண்ணுவாளா? அப்ப என் புருஷன் எங்க? எங்க சகுந்தலாங்க கேக்குறீங்க? பெரிய ஐயா போட்டு நம்ம பேசி தீத்து. நோ, நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்க வீட்டை நான் சர்ச் பண்ணனும். வீட்டை சர்ச்சாக்கு நான் கும்பிடுறதுக்கு கூட்டமா வந்துருவாங்க, பரவாயில்லைங்களா சார்? நான் சோதனை பண்ணனும்னு சொல்றேன். ஓ சர்ச் பண்ணுமா? வாங்க சார் வாங்க. வா. யோ மூச்சிருக்கியா? அப்படியா? சீக்கிரம் தூக்கியா, இன்ஸ்பெக்டர் வரக்குள்ள போயிடுவோம். சார் இது சோபாங்க சார். சார் அது வந்து டிவிங்க சார். இதென்ன? அது ரூமுங்க சார். யார் இல்லைங்க சார், பாக்குறீங்களா சார்? சரிங்க சார். சார் இது வந்து டைனிங் ரூம் சார், சாப்பிடுற இடம் சார். அது கிச்சனுங்க சார். இது ரூமுங்க சார். அதென்ன? சார் அது பாத்ரூம் சார். உடைச்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம், பாக்குறீங்களா சார்? நான் சரி வேண்டாங்களா சார்? வாங்க சார். என்னடி முறைக்கிற நோண்டிடுற சார்? சார் வேற உள்ள எல்லாம் பாத்துட்டீங்களா சார்?
பாருமா, இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள அந்த அம்மாவோட புருஷனை பத்தின எல்லா தகவலும் வந்தாகணும். சரி. ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது. இல்ல அது மட்டும் இல்ல, இந்த அம்மாவோட புருஷனை எப்படி கொலை செஞ்சீங்கன்னு நீங்க நடிச்சு காட்டணும். சார் எனக்கு ரொம்ப நடிக்க வராதுங்க சார். சுமாரா நடிங்க, நான் புரிஞ்சுப்பேன். சரி. சகுந்தலாவுக்கு ஒரே மாதிரி ரெண்டு புருஷனா? ஒருத்தன் டிக்கில இருக்கா, ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கா. சார் பாத்தீங்களா சார்? சார் தாங்க சார் சகுந்தலா அவங்க புருஷங்க சார். சார் இவர்தான் சரியா புருஷன். பாத்தீங்களா சார்? இவர் எங்கேயோ போய் குடிச்சிட்டு வந்து என் வீட்டு வாசல்ல கிடக்குறாரு சார். சகுந்தலமா அநியாயமா என் மேல பழி போடுறாங்க சார். ஏமா, மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்த உன் புருஷன் இங்க விழுந்து வாரி கிடக்குறான். ஒரு குடிகார புருஷனை திருத்த உனக்கு துப்பல்ல. பக்கத்து வீட்டுல இருக்கிற நல்லவங்க மேல பழிய போற. கூட்டு போமா உன் புருஷனை. சாரிமா. பரவாயில்லைங்க சார். இப்போவாவது நான் நல்லவங்கன்னு புரிஞ்சுட்டீங்களா சார்? அது போதுங்க சார். வரமா. வாங்க சார். சகுந்தலமா வாங்க. நீங்களும் நானும் உங்க வீட்டுக்காரர் ஒரு கையே. ஆடியே என்னடி நினைச்சிட்டு இருக்கற? உப்பு போட வேண்டாம்னு சொன்னதுக்கு குடிகார புருஷனை கூட்டிட்டு வந்து என்கிட்ட கலாட்டாவை பண்ற. இத வாரியே. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவனுக்கு என் கையில தாண்டி சாவு. இந்த மீரா கிட்டயா?